சரி, நேரடியா நான் நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் 94வது கருத்துரை ஆய்வரங்க தொடர். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய அனுஷா ஜெயராமன் அவர்கள் அனுபூதி செல்வி என்ற பட்டம் பெற்றவர்கள். நம்முடைய தளத்தில் ஒரு முறை உரையாற்றி இருக்கின்றார்கள். நேற்றும் அவருடைய ஒருங்கிணைப்பும் நெறியாளுகை மிகச் சிறப்பாக இருந்தது என்று அறிந்தேன். இன்றைக்கு அவருடைய உரையாக இளைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களை வந்து 2 பேஜ் 1 பேஜ் 5 பேஜ் இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க. 26 பேஜ் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் ப்ரொடக்டிவிட்டி அவங்களால பண்ண முடியுதா? ஐயா தேவானந்தன் ஐயா மியூட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மைக். நீங்க ஃபார்ம் எவ்வளவு ஃபார்முங்க இருக்கு? இஷ்யூ எல்லாம் சும்மா பண்ண முடியலன்னு சொல்லிடுங்க. ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிடுங்க. நான் மீட் பண்றேன் ஒரு நிமிஷம் இருங்க. 2 பேஜ்ல இருக்கிற ஒரு 4-5 ஃபார்முக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் நீ வேலை பார்த்தா இல்லைங்க டென்ஷன் தான் ஆகுது. யோசித்து பாருங்க, 26 மொத்தமே 5 பேர் பண்ணி 26 பேர் தான் பண்றாங்கன்னா என்ன இது ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் கரெக்டா இல்ல தப்பானே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஸ்லாஷ் வேற போட்டுக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், பண்ணாங்கன்னா அது எத்தனை பேஜ் பண்ணாங்களோ அத்தனை பேஜ் கரெக்டா போடணும்னு சொன்னேன். அதையும் கரெக்டா போடல. தேவானந்தன் ஐயா பேசுறது கேக்குதுங்களா? உங்களுடைய மைக் மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி. தயவு செய்து நம்முடைய குழுவில் இருக்கின்றவர்கள் முடிந்த வரைக்கும் ஏதாவது இயலாத பட்சம் ஏதோ இடையூறு வந்தா பரவாயில்ல, இடையில வந்து பேசுவதோ அல்லது குழுவில் வந்து சில செய்திகளை பகிர்வது என்பது, பேச்சின் வாயிலாக பகிர்வது என்பது கொஞ்சம் நமக்கு தடையாக இருக்கின்றது. அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஆய்வரங்கத்துடன் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வேளையில் நம்முடைய இணைந்திருக்கின்றார்கள் அனுஷா ஜெயராமன் அவர்கள். அதே போன்று நம்முடைய எனக்கு தந்தையாக திகழக்கூடிய நம்முடைய ஜின்னா ஷெரீஃபுதீன் ஐயா அவர்கள் தினந்தோறும் வந்து ஒரு இளமை, அவரிடத்தில் இளமை இருக்கின்றது, தமிழால் இளமை இன்னும் சிறப்பாக அவருடைய அந்த இருக்கின்றது என்பதை உணர்த்தும் விதத்தில் இளமையோடு இருக்கின்றார்கள் தந்தை அவர்கள். தமிழின்பால் பற்றுக்கொண்ட காரணத்தினால் அவ்வகையில் நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கும் முனைவர் இவாஞ்சல் மனோகரன் ஐயா அவர்களுக்கும் தேவானந்தன் ஐயா அவர்களுக்கும் அற்புதமாக தலைமை உரை ஆற்றி சிறப்பை தரக்கூடிய நம்முடைய கோவிந்தம்மாள் அவர்களுக்கும் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கந்தன் ஐயா தினந்தோறும் முதலிலே வந்து இடம்பெறக்கூடிய பங்கு கொள்ளக்கூடிய கந்தன் ஐயா, அசோகன் சாமுவேல் ஐயா, குமரி செல்வன் ஐயா, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்துடன் நன்றி அறிதலை முறித்தாக்கி கொண்டு இன்றைய சிறப்புரையாளராக நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய அனுஷா ஜெயராமன் அவர்களை இளைய சமுதாயம் எங்கே செல்கின்றது என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய உரையை தாருங்கள். நன்றி அம்மா. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்கின்ற நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்களினுடைய கவிதை வரிகளை மனதில் நினைந்து எம் தமிழ் அன்னையையும் எம் தகை சார்ந்த சான்றோர் பெருமக்களையும், குறிப்பாக தமிழ் சான்றோர் பெருமக்களையும் எம் தாய் திருநாட்டையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் என்பது ஒரு முத்தான மன்றம். தினம்தோறும் அதில் வரக்கூடிய அந்த ஆய்வு உரைகள் என்பது அதை தினம்தோறும் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தாலும் கூட பணிச்சுமையினாலே சரியாக வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கூட எனக்கும் ஒரு வாய்ப்பினை தந்து என்னையும் மெருகேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய கருத்துக்கள் என்பது எங்கே செல்கின்றது இளைய சமுதாயம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் எடுத்து வைக்கப் போகின்றேன். நான் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்கும் போது எனக்கு இந்த கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு சரியான இடம் என்றால் அது நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தான் என்று என்னுடைய மனதில் பட்டதனாலே தான் இந்த தலைப்பினை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த அளவிலே இங்கே இந்த தளத்திலே எங்கே செல்கின்றது இளைய சமுதாயம் என்ற தலைப்பின் கீழ் இன்று நான் பேச விளைந்துள்ளேன். உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய சமுதாயம் என்பது சமத்துவத்தினுடைய அடையாளமாக ஒரு புறம் இருப்பதாக நான் உணர்கின்றேன். பொதுவாகவே சமுதாயம் என்று சொன்னால் அது சமத்துவத்தினுடைய அடையாளம்தான். அப்படியாகத்தான் இன்றைய சமுதாயத்திலே எக்கச்சக்கமான வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி என்பது தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். சமுதாயத்தில் ஏராளமான மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாற்றங்களை வரவேற்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் என்பதை இன்றைய தினம் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. அனைத்துமே வளர்ச்சி சார்ந்த மாற்றங்களாக இருக்கும்போது நாம் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த விதத்திலே வளர்ச்சியை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது எது என்று பார்த்தால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள உறுப்பினர்களுமே அந்த சமுதாயத்திற்கான ஒரு பொறுப்பை உடையவர்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய வகையிலே சமுதாயம் என்பது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு குடும்பங்களில் ஒரு விரிசல் என்பது ஏற்படுவதாகத்தான் நான் உணர்கின்றேன். ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை என்பது ஒரு குடும்பங்களிலே இன்றைக்கு பலவாறாக ஏற்படுகின்றது. இது நாளைக்கு எங்கு போய் நிற்கும்? இன்று வீட்டினுடைய பிரச்சனை நாளைக்கு அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக மாறும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வகையிலே நிறைய குடும்பங்களிலே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை என்பது இருக்கின்றது. அது அவரவருடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய சமுதாயத்தில் குறிப்பாக இளைஞர்கள் என்பவர்கள் முயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் ஆமை அளவிற்கு மிகுந்த பண்பாடு உடையவர்களாக இருந்தாலும் கூட ஆமை போல் அவர்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றார்கள். இந்த ஒரு இடைவெளி வருவதற்கான காரணமாக நான் எதை பார்க்கின்றேன் என்று சொன்னால் தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் இந்த விரிசல்களை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக நான் உணர்கின்றேன். தகவல் தொழில்நுட்பம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றுதான். இன்றைக்கு நாம் கூட இணையத்தில் இவ்வளவு அழகாக கருத்துக்களை எடுத்து பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கும் காரணம் இந்த தொழில்நுட்பம் தான். ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த வளர்ச்சியினை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதிலேயே தான் நம்முடைய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கின்றது. இன்றைய இளைய சமுதாயம் என்பது முயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நான் சொன்னேன். ஆமாம், உண்மைதான். அதாவது பெற்றோர்களை விட இன்றைய இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கின்றார்கள். அவர்களினுடைய ஊதியம் என்பது அதிகமானதாக இருக்கின்றது. அதே போல ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து வளர்ந்து வந்த சில இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான முறைகள் அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு பேங்க் அக்கவுண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய சேமிப்பு கணக்கை கூட நாம் நம்முடைய அலைபேசியில் தான் நாம் பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. அந்த அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சியானதினாலே நாம் மிகவும் எளிமையாக அனைத்தையும் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இந்த எளிமையை கற்றுக்கொள்ள முடியாத கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் தான் அதை கையாண்டு தர வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கின்றது. இப்படியாக பிள்ளைகளை நம்பி பெற்றோர்கள் என்று பின்னால் ஓடக்கூடிய அந்த தொழில்நுட்பம் சார்ந்து பின்னால் ஓடக்கூடிய ஒரு நிலை என்பது இன்றைய தினம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதை நிறைய இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் தானே அந்த குடும்பத்திற்கு அத்துணையும் என்று அவர்கள் ஒரு நல்ல வழியில் பொறுப்பேற்கின்றார்களா என்று கேட்டால் தன்னுடைய தாய் தந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, தான் எல்லாம், தான் தன்னுடைய தாய் தந்தையரை எப்படி வேணும்னாலும் ஏமாற்றிக் கொள்ளலாம் என்கின்ற வகையிலும் கூட சில இளைஞர்கள் பாதை தவறி போவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைய சமுதாயத்தில் ஒரு 5 அறிவு மிருகங்கள் செய்யக்கூடாத செயல்பாடுகள் கூட 6 அறிவு கொண்ட மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கல்வி பெற்ற, அதுவும் முதலில் ஒரு குற்றம் நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த குற்றத்தை கேட்கும் போது என்ன கேட்பாங்க? நீ படிச்சவனடா, நீ படிச்சவனா இருந்தா இந்த தப்பு நீ செய்வியாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கல்வி அறிவு உடையவன் தப்பு செய்தான் என்று சொன்னால் அவன் கற்றதற்கான பலனே அங்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் அவன் கல்வியை முறையாக கற்கவில்லை என்பதுதான் அதற்கான பொருளாக அமைகின்றது. அப்படியாக இன்றைக்கு சில இளைஞர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியாக இன்றைய இளைய சமுதாயம் என்பது மிக 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 வேகமாக ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. சாலைகளில் நாம் செல்லும் போது கூட வேகத்தடை என்று ஒன்றை நமக்கு போட்டிருப்பார்கள். எதற்கு என்று சொன்னால் நம்முடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக, நம்மை நாம் நிதானித்துக் கொள்வதற்காக. ஏனென்றால் அந்த சாலை தடுப்பு, அந்த வேகத்தடை என்பது இல்லை என்று சொன்னால் மிகவும் வேகமாக போய் நாம் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கினால் சுக்குநூறாக போய்விடுவோம்.
அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை கூட இன்றைக்கு இளைஞர்கள் உணர்வதே கிடையாது. அவர்களினுடைய வாழ்க்கை அவர்கள் எடுக்கக்கூடிய சொந்த முடிவின் அடிப்படையில் பெற்றோர்களுக்குத்தான் ஒன்றும் தெரியாது என்ற ஒரு முடிவை அவர்கள் கட்டிக்கொண்டு அவர்கள் சுயமாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த முடிவை நோக்கி மிக மிக வேகமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த முடிவிலே ஏதோ ஒரு தடை வந்தால் அந்த தடையில் அவர்கள் முட்டி மோதி அவர்களினுடைய வாழ்க்கை என்பது சின்ன பின்னமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த அளவில் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் தங்களுடைய சின்ன சின்ன இன்பங்களுக்காக சின்ன சின்ன ஒரு ஏக்கங்களுக்காக நிறைய விதமான தவறுகளை, செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த டொபமைன் என்கின்ற ஒரு சுரப்பி நமக்கு சுரக்குமாம். எதற்காக என்று சொன்னால், நாம் எதன் மீது கவனத்தை மிக ஆர்வமாக செலுத்துகின்றோமோ, நம்முடைய ஈடுபாடுகள் எதன் மீது ரொம்ப கவர்ச்சிகரமாக நாம் ஈடுபடுகின்றோமோ அந்த இடத்தில் நமக்கு அந்த டொபமைன் என்கின்ற சுரப்பி அதிகமாக சுரக்குமாம். அந்த வகையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய என்பது மிகவும் அதிகமாகவும், அதுவும் போல எந்த நேரத்திலும் அந்த சுரப்பி என்பது சுரந்து கொள்கின்றதாம். எதற்கு என்று சொன்னால், அவர்கள் எந்த நேரத்திலும் அலைபேசியும் கையுமாக அலைபேசியின் வாயிலாக சமூக ஊடகங்களில் ஏதோ ஒன்றை கவனித்துக் கொண்டு ஒரு மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு மயக்க நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இது அறிவியல் ரீதியாக நமக்கு சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு இந்த அறிக்கையை நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலைபேசி அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த டொபமைன் என்கின்ற அந்த சுரப்பிக்கு அடிக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையிலே அவர்கள் எல்லோருமே அந்த ஹார்மோனிற்கு அடிக்ட் ஆகி அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்போதுமே ஒரு மயக்க நிலையில், ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கின்றலாம். இந்த நிலை தெளிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோ நண்பர்களோ அனைவரிடத்திலும் மனம் விட்டு பேசக்கூடிய அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள். அப்படியாக இன்றைய இளைய சமுதாயம் என்பது ஒரு மயக்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மயக்கம் தெளிய வேண்டும் என்று சொன்னால் நாம் பெற்றோர்கள், குறிப்பாக பெற்றோர்களை நான் கேட்பது, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அதிகப்படியான நேரத்தை செலுத்த வேண்டும். நினைத்துக்களை தங்களுடைய அண்டை இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் முழுமையாக செலுத்த முடிகின்றதா என்று கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு திருமணமாகி இருக்கக்கூடிய நிறைய இளைய தம்பதியினர் செய்யக்கூடிய பெரும் குற்றமாக, எல்லோரையும் சொல்லவில்லை, குறிப்பிட்ட சில தவறுகளை செய்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், வசதி வாய்ப்பு உடைய பெற்றோர்களாக இருந்தால் அந்த பெற்றோர்களை தனியே ஒரு வீட்டில் வைத்து அல்லது அவர்களுடைய வீட்டில் வைத்து ஒரு பொறுப்பாளரை அல்லது ஒரு பணியாளரை நியமித்து அந்த பெற்றோர்களை கவனித்துக் கொள்கின்றார்கள். அப்படி வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஏழ்மை நிலையை சார்ந்த பெற்றோர்களாக இருந்தால் அவர்களை எட்டி பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை என்ற அளவிலே அந்த பெற்றோர்கள் தனித்து விடப்படுகின்றார்கள் அல்லது ஆதரவற்றோர் நிலையங்களில் அவர்களை நம்மால் பார்க்க முடியும். மிகவும் வருத்தமாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றேன். நான் வானொலியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு சமூக ஆர்வலர் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றிருக்கும் போது அத்தனை ஆதரவற்ற பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எதுவுமே செய்யாது, அவர்களை கைவிடப்பட்ட நிலையிலே அவர்கள் அந்த ஆதரவற்றோர் நிலையத்தில் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவினுடைய ஒரு கண் என்பது எடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அவர்களுக்கு பஞ்சு வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு பார்க்க என்னால் வேதனை தாங்கவே முடியவில்லை. என்ன என்று அந்த ஐயாவிடம் நான் விசாரிக்கும் போது என்னுடைய கண்ணில் பூஞ்சை நோய் என்பது மிகவும் பரவி கண்ணை எடுத்து விட வேண்டும். அந்த தாத்தாவிற்கு சுமார் 85 வயதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தாத்தாவிற்கு அந்த கண் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்காக போலியாக இன்னொரு கண், ஒரு பிளாஸ்டிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நெகிழியினால ஆன ஒரு கண் உருவத்தை அதில் பொருத்த வேண்டுமாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தாத்தாவிற்கு அதற்கான பணம் வழங்குவதற்கு யாரும் இல்லை. ஆகையினாலே ஏதோ ஒரு முறையிலே அதை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த ஓட்டையை, கண்ணிருந்த அந்த பகுதியினுடைய ஓட்டையை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த ஐயா என்னிடத்தில் இதை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மிக வேதனையாக இருந்தது. இன்றைக்கு அந்த தாத்தா இல்லை, தவறிவிட்டார். இருந்தாலும் கூட இந்த அளவிற்கு ஒரு பெற்றோர் துன்பப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? சான்றோர்களே, எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த சமுதாயம் இப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நான் இங்கே வேதனையோடு பதிவு செய்து கொள்கின்றேன். அந்த அளவிலே இன்னும் இதற்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்று படித்திருந்தேன். அந்த கதை அதற்கு மேல ஒரு சம்பவத்தை எனக்கு உணர்த்தியது.
ஒரு தாய் இல்லாத தந்தை இல்லாத ஒரு குழந்தையை தன்னுடைய மகளை அந்த தாய் வளர்த்தெடுத்து வருகின்றால், அப்படி வளர்த்தெடுத்து கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை படிக்க வைக்கின்றால், அந்த பெண்ணும் நன்றாக படித்து ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்லுகின்றால், கை நிறைய பணம் சம்பாதிக்கின்றால், அந்த இடத்திலே அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை அவள் காதல் திருமணம் செய்து கொள்கின்றாள். அவளுடைய வாழ்க்கை நிலை என்பது முற்றிலும் மாறிவிட்டது. அவள் மிகவும் வசதியான ஒரு சூழலுக்கு வந்துவிட்டால், தாய் என்பவள் இன்னும் கிராமத்திலேயே இருக்கின்றார். அந்த தாய்க்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பெண்ணுக்கு அழைத்து இது மாதிரி உங்க அம்மாக்கு முடியலமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்றார்கள். அந்த பெண் என்ன செய்கின்றாள், தன்னுடைய கணவனிடத்திலே இந்த சூழலை சொல்லும் போது கணவர் சொல்லுகின்றார், உங்க அம்மாவுக்காக எல்லாம் அடிக்கடி அங்க போயிட்டு எல்லாம் வந்துட்டு நம்மளால இருக்க முடியாது, வேணும்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நீ இங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொல்ல, அந்த அறை மட்டும்தான் அந்த அம்மைக்கு சொந்தம். அந்த அறையை விட்டு கீழே நீ இறங்கி வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு ஆணையை போட்டு அந்த பெண்ணானவள் அந்த தாயை அந்த அறையில் உட்கார்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் எதிர்பார்க்க முடியாத ஒரு விதமாக அன்றைக்கு தன்னுடைய பேர குழந்தைக்கு பிறந்த நாள், கீழே மிகப்பெரிய விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியிலே நல்ல வசதியான குடும்பம் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளி என்கின்ற அடிப்படையிலேயே அவர்களுடைய வீட்டில் மிக பிரம்மாண்டமாக பிறந்த நாள் விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த குழந்தையும் இருக்கின்றது, தாய் தந்தையினர் இருக்கின்றனர், நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். நல்ல சிறப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த பேர குழந்தை ஏதோ நம்மளை பிடிக்க பூச்சாண்டி வந்துட்டான்னு நினைச்சிச்சோ என்னவோ, ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை விம்மி விம்மி அழுக, மேலே இருந்த அந்த பாட்டிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னையும் மறந்து அவள் சொன்ன தன்னுடைய மகள் சொன்ன அந்த கட்டளையையும் மீறி அந்த பாட்டியானவள் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்கின்ற முறையிலே ஓடி வந்து தன்னுடைய பேர குழந்தையை கீழ் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் வந்து பேர குழந்தையை எடுத்து விட்டார். அந்த இடத்தில் சபையில் அனைவரும் கேட்கின்றார்கள், இவர்கள் யார் என்று. அந்த பெண் அந்த சபைக்கு தன்னுடைய தாயை இவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். எப்படி ஒரு கொடுமை பாருங்கள். அதைவிட அடுத்ததாக வந்த அந்த கதையில் வந்த வார்த்தைகள் அதைவிட மிக கொடியதாக இருந்தது, மனதை பாதிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாக இது நிகழ்ந்த சம்பவம் என்றும் பதிவிட்டிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த மூதாட்டியை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் விட்டுவிட்டு அவர்களுக்கு சிலவிற்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள். நாட்கள் கடந்து கொண்டே போகின்றன. அந்த மூதாட்டியை பார்ப்பதற்கு ஒருவரும் வருவதும் கிடையாது, தொலைபேசியில் தொடர்பு கொள்வதும் கிடையாது. இப்படியே நாட்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் ஒரு சிறுவன் அங்கே வருகின்றான். அந்த சிறுவன் அந்த பாட்டியிடம் மிகவும் பாசமாக பழகுகின்றான். அன்றைய தினம் அந்த பாட்டிக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுகின்றது, வந்திருக்கின்றது உன் பேரன் தான் என்று. அவள் கேட்டாலும் அந்த சிறுவன் அதற்கான பதிலை முறையாக சொல்லாமல் அவன் அந்த பாட்டியோடு மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குலாவிக் கொண்டிருக்கின்றான். அந்த பாட்டியிடத்திலே இறுதியாக அன்று மாலை அவன் அங்கிருந்து விடைபெறும் போது சொல்கின்றானாம், இன்றைக்கு பாவத்தை துளைப்பதற்கான ஒரு நாளாம், அதனால் என்னுடைய தாயும் தந்தையும் வெளியே சென்றிருக்கின்றார்கள் தானம் தர்மம் செய்து தன்னுடைய பாவங்களை தொலைப்பதற்காக. ஆனால் எங்களுடைய பாவமாக இருக்கக்கூடியது என்ன என்று நான் உணர்கின்றேன் என்று சொன்னால், எங்களுடைய தாய் தந்தை உன்னை இங்கே தனியே விட்டிருக்கின்றார்கள் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை தொலைப்பதற்காக நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் பாட்டி என்று அந்த பாட்டியை கட்டி அணைத்து கொண்டானாம். அப்போ அந்த பேரனுக்கும் அந்த பாட்டி மேல பாசம் இருக்கு, அந்த பாட்டிக்கும் அந்த பேரன் மேல பாசம் இருக்கு. ஆனா இரண்டிற்கும் நடுவே இடைவெளியாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் அங்கே பணம் என்பது வந்துவிட்டது. பெற்றெடுத்த தாயினுடைய அழகை வைத்தும் அவர்களினுடைய அந்த நடத்தையை வைத்தும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களையும் இன்றைய தினம் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அளவிலேதான் இந்த கதை என்பது முடிந்தது. இது என்னுடைய மனதில் தைத்த முள்ளாக இருந்தது. ஆகையினால் அதை எடுத்து சொல்வதற்கான ஒரு சரியான அவை எதுவாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்றால் நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம். ஒரு சில இளைஞர்கள் இன்றைய தினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இல்லை, ஒரு சில இளைஞர்கள் இப்படியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வருகின்றது. அப்பாவும் அம்மாவும் நல்ல நிலையில் நிறைய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு பரிசாக அந்த குழந்தையினுடைய அப்பா மிக விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி கொண்டு வந்து தருகின்றார். இங்கே அம்மா ஒரு பக்கம் மிக விலை உயர்ந்த ஒரு கரடி, டெட்டிபியர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கரடி பொம்மையை வாங்கி கொண்டு வந்து தருகின்றாள். அந்த குழந்தையிடத்திலே அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? என்னுடைய பரிசுதான் மிக விலை உயர்ந்தது என்று அந்த குழந்தையிடத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக அந்த பிள்ளையிடத்தில் கேட்கின்றார்கள், உனக்கு அப்பா வாங்கிட்டு வந்தது பிடிச்சிருக்கா, அம்மா வாங்கிட்டு வந்தது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குழந்தை சொல்லுகின்றது, அப்பாவும் அம்மாவும் நீங்க 2 பேருமே வேலைக்கு போயிடுறீங்க. என்னுடைய உணர்வை பகிர்ந்து கொள்வதற்கு இங்க யாருமே கிடையாது. எனக்கு குறைந்தபட்சம் இந்த பொம்மை, கரடி பொம்மையாவது என்னுடைய உணர்வை நான் சொல்லும் போது அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும். ஆகையினால் எனக்கு விலை உயர்ந்தது என்பதற்காக கிடையாது. மொத்தத்தில் இந்த கரடி பொம்மை தான் பிடிக்கும். ஏனால் பொம்மையோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த பிள்ளை சொன்னாலாம். அப்படியான ஒரு பொம்மை வாழ்க்கையை இன்றைக்கு குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் இருவரும் பணம் ஈட்டி வருமானம் ஈட்டித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கின்ற அளவிலே இன்றைக்கான விலைவாசி இருந்தாலும் கூட நாம் நம்முடைய குழந்தைகளிடத்திலே எந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி நாம் அவர்களுக்காக செலவு செய்கின்றோம் என்பதில் தான் இது நம்முடைய வாழ்க்கை என்பதே அமைந்திருக்கின்றது. எதற்காக ஓடுகின்றோம்? வாழ்வதற்காக ஓடுகின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தொலைத்து விட்டோம் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை என்று நான் உணர்கின்றேன். ஒரு பையன் அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சித்தப்பா சொல்றாரு, ஆனா நான் 3 மாசம் பார்த்து முடிச்சிட்டேனே, நீதான் அடுத்த 3 மாசம் பாத்துக்கணும். அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா சித்தப்பா என்ன சொல்றாரு? வண்டியை பாத்துக்கணும்னு சொல்றாரா, வயலை பாத்துக்கணும்னு சொல்றாரா, எதை பாத்துக்கணும்னு சொல்றாருப்பான்னு அந்த பையன் கேக்குறான். அப்பா சொல்றாரு, உன்னுடைய பாட்டிய 3 மாசம் உன் சித்தப்பா வச்சிருந்தாருடா, இப்ப நான் வச்சிருக்கணும். 3 மாசம் கழிச்சு நம்ம கொண்டு போய் அவங்க சித்தப்பா வீட்லயே விட்டுறணும். இப்படி நாங்க 2 பேரும் 3 மாசம் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அந்த பையனுக்கு எடுத்து சொல்ல, அந்த பையன் கேட்கின்றான், அப்ப நான் ஒரு பையன் தானப்பா இருக்கேன், 3 மாசம் உன்னை நான் வச்சிருக்கேன், அடுத்த 3 மாசம் நான் எங்கப்பா கொண்டு போய் உன்னை விடணும்னு சொல்லி அந்த பையன் கேட்கிறானா. ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்பதே தெரியாது. பெற்றோர்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் இன்று என்ன செய்கின்றோமோ அது சரி என்கின்ற பின்பத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்களினுடைய மனதிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் பதியும் போது அவர்கள் வளர்ந்ததற்கு பின்னதால் நான் செய்வது தவறா சரியா என்று அவர்களுக்கே தெரியாது. நம்ம அம்மா இப்படித்தானே செஞ்சாங்க, அப்ப நம்மளும் இப்படித்தானே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த குழந்தைக்குள் இருக்குமே தவிர, நாம் செய்வது தவறு என்கின்ற அந்த கண்ணோட்டமோ அந்த மனப்பாங்கோ அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. இதற்கு காரணம் பெற்றோர்கள், இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு. அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே அது அப்படியே தொடர்ந்து வரும். நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் பிரபஞ்சம் நமக்கு திரும்ப தரும் என்கின்ற வகையிலே தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்ந்து காட்டுகின்றோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் என்பதுதான் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று நம்முடைய பாரதி சொன்னார். நீலகண்ட பிரம்மச்சாரி, சுதந்திர போராட்ட தியாகி, அவருக்கு உணவில்லாத ஒரு சூழ்நிலையிலே பாரதியாரை தேடி அவர் வருகின்றார். அவருக்கு உண்ணுவதற்கு உணவை கொடுத்து வயிற்றை நிரப்பிய நம் பாரதி அவருடைய மனதையும் நிறைத்தார். எப்படி? இனி ஒரு விதி செய்வோம், எந்த நாளும் காத்திடுவோம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் பாடி அவருடைய மனதை நிறைத்தார். அந்த இடத்திலேதான் அவருடைய நீலகண்ட பிரம்மச்சாரியினுடைய மனம் நிறைந்திருக்கின்றது. இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பதற்காக பாரதி இருக்கின்றான் என்ற நம்பிக்கை அவருக்கு அங்கே தோன்றி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பெற்றவர்களுக்கு கூட, பெற்ற பிள்ளைகள் தோட்டத்துக்கு போயிருவாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி நம்ம அழுதோம்னா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எதிர்த்த வீட்டு அத்தை நம்மள தூக்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எந்த குழந்தைக்குங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரியுது? தான் வீட்டுல யார் வந்திருக்காங்கன்னே யாருக்கும் தெரியறது இல்ல. அந்த அளவிற்கு அனைவரும், நிறைய குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள் அலைபேசியின் பால் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே சரிவர நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. அவர்களுடைய வேலை சுமையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு உணவு எப்படி தேவையோ அதுபோல அன்பும் தேவை, நம்முடைய நேரமும் பாசமான வார்த்தைகளும் அந்த குழந்தைகளுக்கு தேவை. அதை நாம் ஒதுக்காவிட்டால் அந்த குழந்தைகள் அலைபேசியின் மேல் அவர்களுடைய அன்பை செலுத்துவார்கள். அந்த அலைபேசி அந்த குழந்தைகளை எங்கோ அழைத்து சென்று கடைசியாக ஒரு நாள் அவர்களை விபரீதத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதுதான் உண்மை. இந்த நிலைமையை நாம் அன்றாடம் செய்திகளில்
கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கான காரணம் இந்த இடைவெளி என்பதுதான். இந்த இடைவெளியை நாம் இப்போதே நிறுத்திக் கொள்வதுதான் இன்றைய இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கான ஒரு நேரம் என்று நான் கருதுகின்றேன். இப்படி ஒரு புறம் இளைய சமுதாயம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு தன்னுடைய சமுதாயத்திற்கு தாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல விதமான ஒரு செயல்களை செய்து தர முடியும் என்று சிந்திக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தையும் நம்மால் ஒரு பக்கம் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு திரைப்படத்திற்கு கூட ஃபேன்சி நேம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான ஆங்கில பெயரை வைத்தால்தான் அந்த திரைப்படமே ஓடும். இல்லை என்று சொன்னால் அந்த திரைப்படத்தினுடைய கதியே நிர்கதிதான். அப்படிப்பட்ட அளவிலே இன்றைக்கு தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் கூட, பேசக்கூடிய இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் கூட என்ன நினைக்கின்றார்கள்? ஆங்கிலம் பேசுவதுதான் கௌரவம் என்று நினைக்கின்றார்கள். ஆங்கிலம் பேசுவதுதான் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நான் எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வெளிக்காட்டுவதற்கான தன்மை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் செம்மொழியான நம் தமிழ் மொழி, நம்முடைய பாரதியார் அவர்கள் சொன்னது போல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை அவர் எப்படி உள்வாங்கினாரோ அந்த உணர்வு என்பது இன்றைய இளைய சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது என்பதுதான் ஒரு உண்மை நிலையாக நம்மால் உணர முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட தற்போதைய சூழ்நிலையிலே ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னதாக செய்தித்தாளில் படித்த ஒரு சம்பவம், நம் அனைவருமே அந்த மாணவனை செய்திகளில் கூட கேட்டிருப்போம். சுப்பிரமணிய பாரதி என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு மாணவன் இன்றைக்கு குடிமையியல் தேர்விலே தேர்ச்சி பெற்று தன்னுடைய வேலையை பெற்றிருக்கின்றார். அந்த மாணவன் என்பவன் 1 முதல் 12வது வகுப்பு வரைக்குமே முழுக்க தமிழ் வழியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன் என்று அங்கே பெருமிதமாக பதிவிடுகின்றான். மேலும் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சுப்பிரமணிய பாரதி என்ற பெயர் வைத்தது மட்டும் அல்லாமல் பாரதியினுடைய கவிதை வரிகளை, அவருடைய தன்னம்பிக்கை வார்த்தைகளை சொல்லித்தான் என்னை வளர்த்தார்கள். அது கொடுத்த ஊக்கத்தில் தான் இன்றைக்கு என்னால் இந்த சாதனையை செய்திருக்க முடிகின்றது என்று அந்த மாணவன் அங்கே பெருமிதமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்கள் வாழ்ந்த நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்களினுடைய கடமை என்பது நமக்கு இங்கே இருக்கின்றது. அந்த மாணவனுடைய தாய் என்பவள் வீட்டில் இருந்து தையல் தொழில், அதாவது டெய்லரிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தையல் தொழிலை செய்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்திருக்கின்றார். அப்பா செங்கல் சுளையில் பணிபுரிகின்றாராம். திருநெல்வேலி மாவட்டம் பாவநாசத்தை சேர்ந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவன். இந்த மாணவன் அவனுடைய வெற்றியை இன்றைக்கு பெரும்பாலானோர் அறிந்திருப்போம். அத்துணை சான்றோர்கள் அந்த மாணவனை அழைத்து பாராட்டும் போது அந்த மாணவன் எல்லோருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், தமிழ் வழியில் கற்றதால் தான் என்னால் இந்த சாதனையை செய்த முடிந்தது. தமிழ் சமுதாயமாகிய நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இருந்து பாரதி தந்த வார்த்தைகளால் தான் என்னால் இதை செய்ய முடிந்திருக்கின்றது. என் அம்மாவும் அப்பாவும் பாரதியினுடைய வார்த்தைகளை எனக்கு சதா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று அந்த பையன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பாரதி கண்ட கனவிற்கான ஒரு பரிசாக நான் கருதுகின்றேன். அதே போல இன்னொரு மாணவன் சொல்லுகின்றான், என்ன நான் மருத்துவம் முடித்திருக்கின்றேன், ஆனால் நான் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு நான் இன்றைக்கு மருத்துவராக இருந்தேன் என்று சொன்னால் என்னால் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்துகளை கொடுத்து குணமாக்குவதற்கு என்னுடைய அறிவிற்கு ஏற்றவாறு நான் மருந்துகளைத்தான் தர முடியும். ஆனால் நான் ஒரு அதிகார பணிக்கு வந்தால் என்னுடைய மக்களுக்கு நோய் வராமல் எப்படி செயல்பட வேண்டும், அவர்களை நோயில் இருந்து எப்படி என்னுடைய சமுதாயத்தை காத்தருள முடியும் என்கின்ற சிந்தனையோடுதான் நான் இந்த குடிமையியல் தேர்வை எழுதி நான் இந்த துறைக்கு வந்தேன் என்று ஒரு மாணவன் சொல்லுகின்றான். இப்படியாக இந்த மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு ஆழமான சமுதாய வளர்ச்சியை இன்னும் நாம் அடுத்த நிலைக்கு நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே அந்த தொழில்நுட்பத்தையும் தன்னுடைய திறமையையும் ஒன்றாக இணைத்து தன்னுடைய சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்வது என்று யோசிக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களும் இன்றைய நாளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இறுதியாக நான் சொல்ல நினைப்பது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய பார்வை என்பது தங்களுடைய குழந்தைகளை உலக சாதனையாளராக ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. அது தவறே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை உலக சாதனையாளராக ஆக்க வேண்டும்
தவறான எண்ணம் கிடையாது. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் உலகத்தில் தலை சிறந்த சான்றோனாக இருக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு வளர்த்தார்கள். சான்றாண்மை பண்பு ஒரு குழந்தையிடத்தில் வந்துவிட்டால் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகும் போது அந்த சான்றாண்மை பண்பே அவனை மிகப்பெரிய சாதனையாளராக அவன் என்னவாக நினைக்கின்றானோ அதுவாக அந்த குழந்தையை மாற்றிவிடும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அத்துணை ஒரு சாதாரண குடும்பத்தில், எளிய குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் கூட அவருடைய சான்றாண்மை பண்பு எத்தகையது. அந்த சான்றாண்மை பண்பு, அந்த ஒழுக்கம் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது, அதுதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்று பல இடங்களிலே தன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்று பல மாணவர்களுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மேடையில் எடுத்துரைக்கின்றார் என்று சொன்னால், அந்த எளிமையை, அந்த சான்றாண்மை பண்பை இன்றைய இளைஞர்களுக்கு புகுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரினுடைய கடமை. அதே போல ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கின்ற அந்த ஒரு நிலையை ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் வழங்கி அவர்களை பெருமிதம் படுத்த வேண்டியதும் ஒவ்வொரு குழந்தையினுடைய கடமை என்பதனை இங்கே ஆணித்தனமாக பதிவு செய்து கொண்டு, இந்த தலைப்பின் கீழ் இன்னும் பேசுவதற்கு ஏராளமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நேரம் கருதி என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மிகச் சிறப்பானது உரையம்மா. கனி அம்மா, உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் பாருங்கம்மா. பேசும்போது வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க, பேசும்போது ஆன் பண்ணிக்கோங்கம்மா. அம்மா கேக்குதா நான் பேசுறது? சரிங்க சார். சரிங்க. அருமையம்மா, உங்களுடைய உரை வாழிக செந்தமிழ் என்று தமிழை வாழ்த்தி உங்களுடைய உரையை தொடங்கினீர்கள். இன்றைய சமுதாய வளர்ச்சியானது சரியானபடி சென்று கொண்டிருந்தாலும் கூட தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் சில இடங்களில் அந்த இடர்பாடுகள், கேடுகள் ஏற்படுவது உண்மை. குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பம் சீர்கெட்டால் சமுதாயம் சீர்கெடும் என்பதையும் எடுத்துரைத்த தாங்கள் முயல் வேகம், ஆமை வேகம் என்றெல்லாம் அவர் பல உதாரணங்களோடு பல உவமைகளை எடுத்து ஆண்டு தங்களுடைய உரையை நிகழ்த்தினீர்கள். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சான்றுகளையும் நீங்கள் அந்த நடைமுறையில் நம் அன்றாட நிகழ்ச்சிகளை செய்தித்தாள்களில் வாசித்தது மட்டுமல்லாமல் அன்றாடம் நம் ஊடகங்களில் கேட்டறிந்த கண்டறிந்த நிகழ்ச்சிகள் தான். ஆனாலும் கூட ஒரு சிறந்த பேச்சாளர் சமூகத்தினுடைய அவல நிலையை நேரடியாக சிறப்பானதொரு முறையில் பேசலாம். அதை உணர்ந்து அனுபவித்து உள்ளம் அழுவது என்பது, உள்ளுள் அழுவது என்பது எல்லோராலும் இயலாது. அது எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கின்றது, உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தியிருக்கின்றது என்பதை உங்களுடைய உரையின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். சமூகத்தின்பால் மிகுதியான அக்கறை கொண்ட தாங்கள் சமூக சேவகி போன்று ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நேரில் கண்டு உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் எடுத்துணர்த்துகின்ற பொழுது உண்மையிலேயே இன்னும் மனிதம் சாகவில்லை. பல இடங்களில் மனிதர்களை மதிக்கத்தான் செய்கின்றார்கள், அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தும் விதத்திலும் இந்த முதியவருடைய கண் பழுதான அந்த ஒரு நிகழ்ச்சி, மூதாட்டி பேரனிடம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, தந்தை தாய் மகனிடத்தில் யார் மிக செல்லமாக உன்னை வைத்துக்கின்றார்கள் என்று சொன்னால், யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கரடி பொம்மையைத்தான் பிடிக்கும். ஏன்னா அந்த பொம்மை தான் எனக்கு நாள் முழுக்க என்னோடு இருந்து நான் உரையாடுவதை எல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சிறுவன் தான் சொல்வதை கேட்பதற்கு ஒரு மனிதர்கள் தன்னுடைய தந்தையோ தாயோ இல்லையே என்று உள்ளத்தில் ஏங்கக்கூடிய அந்த ஏக்கமானது வெளிப்படுகின்றது என்பதை எடுத்து சொன்னது அந்த அன்பினுடைய உச்சமாக வெளிப்படுகின்றது. அன்பை எதிர்பார்த்து வாடக்கூடிய ஒரு குழந்தையினுடைய அந்த ஏக்கமாக இருக்கின்றது என்பதைத்தான் உங்களுடைய உரை உணர்த்தியது. அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய பாரதி என்ற அந்த குடிமையியல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த ஒரு மாணவனையும் எடுத்து சொன்ன பொழுது, சுப்பிரமணிய பாரதி என்று பெயர் வைத்தது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்து ஒரு சிறந்த சான்றோனாக இந்த சமுதாயத்தில் உயர்ந்திருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள்
கற்றுத்தந்த அந்த பாரதியினுடைய பாடல் வரிகள் தான் என்று எடுத்து சொன்னதும் என்று எல்லா சான்றுகளையும் பொதுவாக என்னென்ன செய்திகளை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டுமோ, சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டுமோ, இந்த இணையதள வாயிலாக மக்களுக்கு போய் சேர வேண்டுமோ அந்த கருத்துக்களை உங்களுடைய மனதிலிருந்து கொண்டு வந்து எடுத்து சொன்னது என்பது வெறுமனே பேச்சுக்காக பேசுவது என்பதில்லை. அதை உணர்ந்து உலகத்தோருக்கு அறிவுறுத்துவதற்காக வேண்டிய அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் கூட சான்றாக சொன்னீர்கள். அவருடைய வெற்றிக்கு காரணமே அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறிய கூற்றையும் எடுத்துணர்த்தியது. அது மிக மிக சிறப்பானதாக அமைந்திருந்தது. அம்மையார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் மேலும் உங்களுடைய சிறந்த உரைகளை, சமுதாயம் சார்ந்த செய்திகளை இந்த தளத்தில் வந்து தாங்கள் உரையாற்ற வேண்டும். ஆன்மீக உரையோடு இந்த அன்றாடம் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் கண்டறிந்தது, கேட்டறிந்தது, உணர்ந்தது அத்தனையும் எடுத்து சொன்னது மிகச் சிறப்பானதாக இருந்தது. நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். இது போன்ற சமூக சேவைக்கான சமூகத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய இந்த பேச்சாளர்கள் தான் இன்றைக்கு வேண்டும். ஏதோ பேசினோம், பணம் வாங்கினோம், சென்றோம் என்று அனுபவித்தோம், வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடாது. அன்றாடம் நாம் அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர வேண்டும், மக்களுக்கு எடுத்துணர்த்த வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்துணர்த்தினீர்கள். அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான, அனுஷா ஜெயராமன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். இந்த தளமானது என்றைக்கும் உங்களுடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றது. அதனால் தாங்கள் என்றும் இன்றைக்கு இந்த தளத்திற்கு வாருங்கள் என்று அந்த அன்பான வேண்டுதலையும் வைத்து உங்களை வாழ்த்தி, அடுத்ததாக பின்னூட்டத்தோடு தலைமை உரை ஆற்றுவதற்கு நம்முடைய அம்மா அவர்களை அன்போடு வரவழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. கோவிந்தமலம்மா அவர்கள் நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி, வணக்கம். குரல் கேட்குதாம்மா? கேக்குதுமா, பேசுங்கம்மா. நல்லது. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் நல்ல முறையிலே இதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு உறுதுணையாக இருக்கும் செல்வம் ஐயா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் அசோகன் ஐயா அவர்களுக்கும், பேரறிஞர் ஷெரீப் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைவிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் நேரம் கருதி மொத்தமாக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அனுஷா அம்மையார் அவர்களுடைய பேச்சு திறன் நாம் அறியாதது அல்ல. மிகச் சிறப்பானதொரு பேச்சாளர், ஆன்மீக செல்வர், சிறிய வயது என்றாலும் அரிய கருத்துக்களை பெரிய அளவிலே பேசக்கூடியவர். அந்த வகையிலே இன்று அவர் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு, இளைய சமுதாயம் எங்கே போகிறது. இந்த தலைப்பு ஒரு சில மணித்துளிகளில் பேசக்கூடிய தலைப்பு அல்ல. பறந்து விரிந்த, பல நாட்கள் பேசுவது என்றாலும் தொடர்ந்து பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு தொடர் ஆய்வரங்கமாக அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரியதொரு அந்த தலைப்பிலே ஒரு சமூக ஆர்வலராக தாம் நம்முடைய உள்ளத்தை பாதித்த சில நிகழ்வுகளை எடுத்து வைத்துக் கொண்டு அவற்றை குறித்து சமூக தாக்கம் எப்படி இருக்கிறது, இளைஞர்களினுடைய போக்கு எப்படி இருக்கிறது, குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மிக அற்புதமாக அவர்கள் உரையாற்றினார்கள். இன்று இளைய சமுதாயத்திடையே இருவேறு போக்குகள் காணப்படுகின்றன. ஒரு புறத்திலே தொழில்நுட்ப புரட்சி, உலகளாவிய தொடர்பு, வேகமான வளர்ச்சி. இன்னொரு புறத்திலே அறிவு வேகமாக வளர்ந்தாலும் அதற்கான பொறுமையோ தாங்கும் திறனோ இல்லாத ஒரு மன அழுத்தம். அதே சமயத்திலே அயல்நாட்டு கலாச்சாரத்தினுடைய மோதலால் நம்முடைய பண்பாட்டை இழந்து தடுமாறக்கூடிய ஒரு நிலை. பாரம்பரிய பண்பாடுகள், விழுமியங்களை காற்றிலே பறக்க விடக்கூடிய நூலிழந்த பட்டங்களாக இன்று நம்முடைய குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் மட்டும் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். சரியான வழிகாட்டுதல் வேண்டும். பண்டைய நாளிலே, புறநானூற்றிலே ஒரு பாட்டுண்டு. இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே,
வேல்வடித்து தருதல் கொல்லர்க்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெழுந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று. சமுதாயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு சில கடமைகள் உண்டு. அந்தந்த கடமைகளை அவரவர்கள் செம்மையாக ஆற்றும் பொழுது எல்லாம் சீராக இருக்கிறது. நீரோட்டம் போன்ற ஒரு சமுதாயமாக இருந்த இந்த பாரத நாட்டின் சமுதாயம், தமிழ்நாட்டின் சமுதாயம் இன்று இப்படி இருக்கிறது வருந்தத்தக்க முறையிலே என்றால் அதற்கு யார் யார் காரணம் என்று வரிசையாக சொல்லி கொண்டு வந்தால், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் சான்றோன் என தன் மகனை கேட்க விரும்பக்கூடிய தாயும் பொறுப்பு. ஏனென்றால் தாய்க்கு பொறுப்பில்லை, ஈன்று புறந்தறுதல் ஒன்றுதான் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அதனால்தான் வள்ளுவர் தாய்க்கு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்கிறார், தந்தை என்று சொல்லாமல். கணவன் குடும்பம் இவற்றினும் ஒரு நடிகனை காண்பதே எனக்கு முதன்மை என்று தாய் வளர்க்கும் பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அதே சமயத்திலே குழந்தைகள் வாய்க்கும் வயிற்றுக்கும் வழியின்றி, கல்விக்கு வசதியின்றி இருக்கக்கூடிய நிலையிலே மனைவி கூலி வேலை செய்து குழந்தைகளை காப்பாற்ற டாஸ்மாக்கில் பழிகிடக்கும் தந்தையை கண்டு வளரும் குழந்தை எப்படி இருப்பான்? பெற்றோரின் வழிகாட்டுதல் இல்லை என்று சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கல்வி திட்டம். நம்முடைய கல்வி திட்டம் அன்றைய மெக்காலே கல்வி திட்டத்தையே பின்பற்றி கொண்டு வருகிறதே தவிர தேசிய தலைவர்களுக்கு, நாட்டு பண்பாட்டிற்கு, நாட்டு ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய வகையிலே இன்று இல்லை. நீதி நூல்களுக்கு பாடத்திட்டங்களிலே இடமில்லை. வெறும் மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு அறிவு வெற்றறிவு பெட்டகங்களாகவே இன்று பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. நம்முடைய அம்மையார் கூறியது போல ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் நம்முடைய குழந்தைகள் அறிவால் மேம்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, நூலெழுந்த பட்டங்களைப் போல் உலக சாதனை புரிந்து ஏதேதோ சும்மா இலையிலே எழுதுகிறேன், தழையிலே எழுதுகிறேன், பெயரை எழுதுகிறேன் என்று பயனற்ற ஒரு உலக சாதனைகளை புரிந்து ஆயிரக்கணக்கிலே சான்றிதழ்களை குவித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்று பெருகி வரக்கூடிய வகையிலே அதை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கக்கூடிய நிலையிலே மாணவர்களிடத்திலே என்ன நல்ல வளர்ச்சியை நாம் எதிர்பார்த்து விட முடியும்? அதே போல சமூக வழிகாட்டுதலும் இல்லை. போதைப் பொருளுக்கு எங்கு பார்த்தாலும் மலிவாக கிடைக்கக்கூடிய நிலை. பள்ளிக்கூட வாசல்களிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பட்டி கடைகளில் கூட சுவைத்து உண்ணும் சாக்லேட் வடிவங்களிலே போதைப் பொருள்களை வைத்துக் கொண்டு குழந்தைகளை கெடுக்கிறார்கள். இப்படி நாட்டை கெடுக்கக்கூடிய அந்நியர்களுடைய உட்பகை குழந்தைகளை கெடுத்து, அவர்களுடைய வளர்ச்சியை கெடுத்து, நாட்டின் முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டும் என்றே இருக்கக்கூடிய அந்த உட்பகைஞர்கள், அவர்களை கண்டறிந்து புறம்போக்கக்கூடிய அரசியல் திறமையாளர்கள் இன்று இல்லை. அவர்களும் அவர்களுக்கு உடன்போக்காளர்களாக, ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, தம் சுயநலம் கருதி லஞ்சம், சுரண்டல், பணத்தை குறுக்கு வழியிலே சம்பாதித்து அயல் நாடுகளிலே பதுக்கல் என்று அரசியல் வழிகாட்டுதலும் இல்லை. குழந்தைகள் என்ன செய்வார்கள்? சமூக பொறுப்பற்ற தாந்தோற்றித்தனமும் உடனடியான மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஊடகங்களின் கவர்ச்சியில் ஈடுபடுவதும் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு கட்டம் வந்தவுடனே தன்னம்பிக்கையை இழந்து போகிறார்கள். அவர்களுடைய அறிவுத்திறன், தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இல்லை, தொழில் ஆற்றல் இல்லை, அதனால் அதை சரிவர செய்ய முடியவில்லை, விரக்கிறார்கள், தற்கொலைக்கு போகிறார்கள். இப்படி தன்னம்பிக்கை குறைவும் விரக்தியும் அவசர முடிவுகளுமாக நம்முடைய குழந்தைகள் பாழ்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
விவேகானந்தர் சொன்னார், 20 இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள், நான் நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று. ராதாகிருஷ்ணன் சொன்னார், இந்த நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில் இருக்கிறது என்று சொன்னார். குழந்தைகளே இந்த நாட்டின் நாற்றங்கால்கள் என்று நேரு சொன்னார். ஆனால் அந்த குழந்தைகள் இன்று சரியானபடி வழிகாட்டி பராமரிக்கப்படாத ஒரு குறையால் முறை தவறி போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த முறை தவறுதலை விரைந்து நாம் ஈடு செய்து சரி செய்யவில்லை என்றால் பன்னாடுகளின் வஞ்சனைக்கு உள்ளாகி இந்த பாரத நாடு தன் பெருமையை இழக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதை தடுக்கக்கூடிய சக்தி நம்மிடம்தான் இருக்கிறது. சிந்தித்து செயலாற்ற வேண்டும். கையிலே திறமையையும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பும் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது அதை சரியானபடி பயன்படுத்தாமல் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றுவதால் யாதொரு பயனும் இல்லை என்று சொல்லி, இன்று அம்மையாருடைய ஆதங்கம் இந்த தளத்திலே இருக்கக்கூடிய அனைவருடைய உள்ளங்களிலும் கொழுந்தாக எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நல்லோர்கள் எல்லோருடைய உள்ளங்களும் தீப்பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை காணும் தோறும் உள்ளம் வெந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது என்று புரியாத ஒரு கையறு நிலைதான். அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த சக்திக்காக நாம் வேண்டுவோம். பாரத தேவி நமக்கான அந்த சக்தியை வழங்குவாளாக என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. மிக சிறப்பானதொரு தலைமை உரையும் மற்றும் தங்களுடைய பின்னூட்டமும். அடுத்ததாக முனைவர் எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்களையா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் நாளும் நல்ல உரைகளால் சான்றோர்கள் இந்த தளத்திலே இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதால் மெருகேறிய வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு பேசிய சிறப்பு சொற்பொழிவாளர் அனுபூதி செல்வர் புறத்திணையை படிக்கின்ற பொழுது அதிலே ஒரு துறை வரும், பொருண்மொழி காஞ்சி என்று. அதற்கு ஒரு இலக்கணத்தை சொல்லுவார்கள். எரிந்து இலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள் மொழிந்தன்று என்பது அந்த விதி. இந்த உலகை நன்றாக ஆராய்ந்து அறிந்த வயதிலே முதிர்ந்த பெரியவர்கள் உலகத்தை புரிந்து இதுதான் மெய் என்று சொல்வதாக அந்த துறைப்பாடல்கள் அமையும். உண்டால் அம்மை இவ்வுலகம் என்ற பாடல் அந்த துறையிலே வந்து நிற்கும். புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். மிகச் சிறப்பான வரிகள். அங்கே வயதிலே முதிர்ந்த பெரியவர் சொன்னது பொருண்மொழி காஞ்சி. இன்றைக்கு இளைய வயதிலே இந்த சமூகம் போகின்ற போக்கை பார்த்து மனம் வெதும்பி நொந்து கசங்கி அல்லல் பட்டு அழுது ஆற்றாது உரைத்த அருமையான உரை பொன்மொழி காஞ்சி உரையாகத்தான் என்னுடைய பார்வையிலே படுகிறது. நல்ல உரை. தகவல் தொழில்நுட்பம் நம்முடைய வளர்ச்சிக்கா இல்லை வீழ்ச்சிக்கா? வளர்ந்திருக்கிறோம், ஆனாலும் கூட பழமை பேணிய அந்த அருமையான மதிப்புகளை நாம் தொலைத்து விட்டோமே. பெற்றோரை மதி, தந்தை தாய் பேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற அருமையான வாசகங்களை எல்லாம் மறந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகிறோம். கேட்டால்
எல்லாமே பரபரப்பு. குழந்தை முதியவர்களை பார்த்து, பெற்றோரை பார்த்து, உனக்கு என்ன தெரியும் என்று சொல்வதாக அருமையான நிகழ்வுகளை, சம்பவங்களை எடுத்து சொன்னார். அந்த காலத்திலே ஒரு பாடல் ஒன்று உண்டு. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு இரண்டும் அன்பு நிறுவனத்திலே அடமானம் வைத்து சம்பளம் என்ற பெயரில் ஏதோ ஒன்றை வாங்குவதற்காக அயலகம் சென்று அங்கே பணியிலே இருக்கின்றார்கள். இங்கே இருவரும் தனியாக இருக்கிறார்கள். ஒரு சாதாரண நோய்க்கு கூட யாருமே அழைத்து செல்ல முடியாத ஒரு பரிதாபமான நிலை. ஆக இந்த காலம் எப்படித்தான் மாறி இருக்கிறது. நாம் எப்படி அந்த மதிப்புகளை எல்லாம் தொலைத்து விட்டோம். இது திட்டமிட்ட ஒரு சரிதான். மேற்கத்திய வெள்ளம் இந்த மண்ணிலே படு வேகமாக உள்ளே பாய்ந்த வண்ணம் இருக்கிறது. நாளும் 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 சமூக ஊடகங்களிலே இது போன்ற நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஊடகத்தினுடைய தாக்குதலால் இளைய சமுதாயம் திசை மாறி தரிகட்டு நடக்கிறது. வேதனை, எங்கும் வேதனை. அதை மிக அழகாக எடுத்து சொன்னார். ஒரு புது கவிதை ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் இருக்கும் அந்த கவிதை. அப்பா வேலைக்கு செல்வார் ஸ்கூட்டரிலே, அம்மாவும் வேலைக்கு செல்வாள் அப்பாவின் ஸ்கூட்டரின் பின்னே. நானும் வேலைக்கு செல்வேன், வளர்ந்த பின்னால் நானும் வேலைக்கு செல்வேன், வேலைக்கு போகாத வெறும் பொஞ்சாதி எனக்கு போதும். ஒரு குழந்தையினுடைய கூற்றாக இந்த புது கவிதை அந்த நாளிலே பரபரப்பாக பேசப்பட்டது. எனக்கு நினைவுக்கு வருகிறது. காரணம், நாம் குழந்தைகளை எந்த பாதையிலே நடத்த வேண்டுமோ அந்த பாதையிலே நடத்த தவறிவிட்டோம். நம்முடைய கோவிந்தம்மாள் அவர்கள் கூட சொன்னார்கள். ஏனென்றால் புதிய கல்வி திட்டம் என்பது அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி திட்டமாகத்தான் இருக்கிறதை தவிர மதிப்புகளை பேணாத ஒரு கல்வி திட்டமாக போய்விட்டது. ஆக நாம் மெல்ல 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 பலவற்றை தொலைத்து விட்டோம். மொழி பற்றிய கரிசனையும் அவருக்கு வந்தது. மொழி இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலுமே சிதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது திட்டமிட்ட சதி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லா பத்திரிகைகளுமே அப்படித்தான். சமூக ஊடகங்களிலே சொல்லவே வேண்டாம். எடுத்து பார்த்தால் வல்லினம் வர வேண்டும், அந்த இடத்திலே இடையினத்தை பயன்படுத்துவது, ஏகப்பட்ட தவறுகள். ஆக பாரதியினுடைய அந்த கவிதை தான், நடிப்பு சுதேசிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுறார், வாயை திறந்து கிளியே சும்மா வந்தே மாதரம் என்பார். இதுதான் இன்றைய நிலை. ஆக ஒரு செய்தி அருமையாக சொன்னார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில இளைஞர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். பெயரில் சுப்பிரமணிய பாரதி, ஆனால் அவர் கொஞ்சம் கூட அசராமல் தமிழையே மதித்து, தமிழிலேயே பயின்று, தமிழிலேயே குடிமை தேர்வு எழுதி அந்த இடத்தை தக்க வைத்த பொழுது, வேலையை பெற்ற பொழுது அவர் பேசிய அந்த பேச்சு. இன்னொருவர், மருத்துவம் படிக்கின்றேன், மருத்துவராக போனால் என்னால் மருந்துதான் தர முடியும், ஆனால் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் குடிமையியல் பணிக்கு போவதுதான் சாலச் சிறந்தது என்று சொன்ன அந்த செய்தி. ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு சமூக கரிசனையோடு இவர் வழங்கிய உரை அருமையான உரை. எல்லார் மனங்களிலும் தீபத்தை ஏற்றிய உரை. இன்னும் இன்னும் இந்த பாதையிலே அத்துணை பேரும் கைகோர்த்து பயணப்பட வேண்டும் என்ற ஒரு வேகத்தை, உத்வேகத்தை, ஒரு மன உறுதியை, மன எழுச்சியை தந்த உரை. இப்படிப்பட்ட அருமையான உரையை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்ததாக கந்தன் ஐயா, உங்களுடைய பின்னோட்டத்தை தாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா. எல்லா விதத்திலும் ஏற்றமிகு உரையை
நமது அனுசா அம்மையார் அவர்கள் வழங்கினார்கள். இன்றைய இளைய சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறினாலும் 100 முறை விழுந்த ஒருவனை பார்த்து நீ 99 முறை எழுந்தவனாயிற்று என்றதாம் பூமி. அதுபோல எத்தனை முறை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நம்மால் தாங்க முடியும், அவற்றுக்கு நம்மால் வழிகாட்ட முடியும். அதற்கு இல்ல. இளநீருக்கும் ஃபேண்டாக்கும் இருக்கக்கூடிய காம்படிஷனை பாருங்க. வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றி. நன்றிமா. நன்றி. அடுத்து அசோகனையா உங்களுடைய நன்றிங்க. நன்றி அம்மா. இன்றைய தளம் என்பது எடுத்துக்கொள்கின்றேன். சீதாமா சொன்னதை போல நாம் ஒவ்வொருவரும் இதை அதாவது தனி ஒருவன் நினைத்து விட்டால் என்கின்ற வகையிலே தான் சமுதாயத்தினுடைய அங்கமாக ஒவ்வொரு தனிநபரும் அதில் இருக்கின்றார்கள். ஒருவன் மாறுவதன் மூலமாக சமுதாயம் மாறுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் ஒருவன் மாறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் போது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வியல் சூழல் சாதாரண மனிதனாகத்தான் வாழ்கின்றோம். ஆனால் முடிந்த வரையில் நமக்கு கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம் கற்றுத்தரும் போது நம்முடைய பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே குறையும் என்பதைத்தான் நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றோம். அனைத்து பின்னூட்டம் வழங்கிய அத்தனை சான்றோர் பெருமக்களும் எனக்கு நல்லதொரு வழிகாட்டிய செயல்பட்டு எனக்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான கருத்துக்களை வழங்கி இருக்கின்றீர்கள். நான் இதெல்லாம் உள்ளெடுத்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்த உரைகளில் நான் எப்படி என்னை மேம்படுத்த முடியும் என்கின்றதையும் நான் பார்த்துக்கொள்ள நான் இங்கே ஆசைப்படுகின்றேன். இன்னொன்று, அந்த ஒரு கண் பார்வை அந்த பிரச்சனை குறித்து அது பேசும்போது எனக்கு தானாக மனம் கலங்கி விட்டது. ஏனென்றால் அந்த நேரடியாக பார்த்து அந்த தாத்தாவிடத்தில் எனக்கு அது அப்படியே அந்த காட்சி நினைவுக்கு வந்து விட்டதனால் அந்த ஒரு இடத்தில் என்னால் நிதானிக்க முடியவில்லை. அதற்கும் நான் ஒரு வருத்தத்தை இங்கே பதிவிட்டுக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்களுடைய அன்பான நன்றியறிதல் உரித்தாக்கிக் கொண்டு இப்போது நிறைவு செய்யலாம். நன்றிங்கய்யா. அசோகன் ஐயா நிறைவு செய்யலாம்.